செழியன் இந்திராணியை காப்பாற்றினால இந்திராணிக்கு கொஞ்சம் சிம்பத்தி ஆயிடுது. அப்படியே பயந்து போய் அவங்க கையில் கட்டெல்லாம் கட்டி விட்றாங்க. அப்புறமா ஊர் ஆளுங்கெல்லாம் சேர்ந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வர வச்சு இவங்களை அந்த சுட்டவனை உள்ளே தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு போலீஸ் கேட்க கபிலன் சமாளிக்கிறாரு. ஒரு கார் இதுவாகி வெடிச்சிச்சு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு நைஸாக. ஒரு பக்கம் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்தவொன்னே எல்லாரும் ஒரு மாதிரி குழப்பத்தோடு இருக்கிறாங்க. இங்கே கபிலன் வர்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. உன்னால் 2 வாட்டி நஷ்டமாயிடுச்சு. ஒன்று அந்த போலீஸ்கிட்ட போனால் அந்த சிலை எனக்கு தேவைப்படுது, அதே மாதிரி இதை சரி பண்ணுறதுக்காக நீ வேறு ஒரு விஷயம் பண்ணுன்ற மாதிரி சொன்னாங்க. சரி நான் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு பதிலாக எனக்கு சில விஷயம் நடக்கணும், அதுக்கு ஆளுங்க தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், நான் அமுச்சு வைக்கிறேன், ஆனால் அதுக்கப்புறம் நான் சொல்கிறது செய்யணும்னு சொல்கிறாங்க. இவன் எதுக்காக ஆள் கேட்குறான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சிவாவும் ஐலியும் இதை கேட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே ரித்திகாவும் அவங்க மாமியாரும் நடந்த எல்லாத்தையும் நினச்சி கடுப்பில் இருக்கிறாங்க. செழின் எங்கே இந்திராணி கூட சேர்ந்துருவார், அதுக்கப்புறம் சிவா இந்த வீட்டோட பையன் தெரிஞ்சிடுமோன்னு பயத்துட்டு 2 பேரும் புலம்பிகிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சிவா எப்படியாவது அவன் ஃபோன் எடுத்து பார்த்தா ஏதாவது தெரியும்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறதுக்கு அவர் ரூமுக்கு போகிறாங்க. சார்ஜ் போட்டு கபிலன் போயிட்டு பாத்ரூமில் இருக்கிறாரு. இவர் பாஸ்வேர்ட் போட்டு பார்க்குறாரு. எல்லாமே தப்புன்னு வருது. ஒரு கட்டத்தில் லாக் ஆகிடுது. திரும்ப இது பண்ணலான்னு நேரத்தில் கபிலன் வந்துடுறாரு. நைஸாக உள்ளே போயிட்டு ஏதோ தேடுற மாதிரி நடிக்கிறாரு. ஏய் நீ என்னடா பண்ணுற என் ரூமில் அப்படின்னு கபிலன் கேட்க, என்ன தம்பி இப்படி சொல்கிறேன்னு நக்கலாக பேசிகிட்டு இருக்கிறாரு. ஏய் எதுக்கு வந்த, என்ன தேடிட்டு இருக்க, ஏதோ ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணுற அப்படின்னு சொல்ல உடனே அது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஐலி பால் தூக்கி போட, எங்கே தான் பால் கிடச்சிச்சே வாங்க போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் பால் விளையாடிட்டு இருந்தோம், அந்த பால் தான் வந்துடுச்சு, இதோ கிடச்சிச்சு, நீயும் வரியா தம்பி அப்படின்றாங்க. ஏச்சி போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா நம்ம போய் விளையாடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவா புலம்ப, நான் தான் சொன்னல மாட்டியிருந்தால் அப்போ தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கிண்டல் அடித்து சிரிச்சிட்ருக்காங்க ஐலி. நீ இந்த மாதிரி சிரிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்படி சொன்னால் நிறுத்திடுவேன் தானே சொல்கிறீங்க, நான் சிரிக்கிறதை நிறுத்த மாட்டேனே அப்படின்னு சிரிச்சிட்ருக்குறாங்க. ஐயோ நிஜமாக தான் சொல்கிறேன்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நல்லா இது பண்ணுங்கள், ஏமாத்துங்க, உங்களோட விஷயம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு நாளைக்கு தானே உங்கள் ஆட்டம் அப்படின்ற மாதிரி கபிலன் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க ஐலி. கபிலன் ஏதோ பிளான் பண்ணுறான்னு சொல்லிட்டு கபிலன் ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்காரு சிவா மேலே, சிவாவை அட்டாக் பண்ணுறதுக்காக. ஏன்னா சிவா பண்ணது எல்லாம் யோசிச்சு பார்த்து டவுட் வந்துடுது. ஒரு வேளை அவங்க அப்பா தான் இவருக்கும் அப்பாவாக இருக்குமோன்னு சொல்லிட்டு டவுட்டில் சிவாவை ஏதோ பண்ணுறதுக்காகவோ இல்லை உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ கபிலன் ட்ரை பண்ண போகிறாரு. என்ன ஏதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.